எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சராக பதவியேற்று ஓராண்டு ஆகிவிட்டது. இதுகுறித்து எடப்பாடி மக்களிடம் கருத்து கேட்கப்பட்டது. அவர் முருகனை ரொம்ப வணங்குறவரு. எவ்வளவு நாளைக்கு சிஎம் பதவி இருக்குன்னு தெரியாது. அதுக்குள்ள எடப்பாடி தொகுதிக்கு பல்வேறு நன்மைகளும் சிறப்பு வாய்ந்த செயல்களும் செய்தார்னா அவர் வகிக்கிற பதவிக்கும் எடப்பாடிக்கு நல்லா இருக்கும். எடப்பாடியில் நடக்கிற முதல்வர் பங்கெடுக்கிற பல நலத்திட்ட உதவி விழாக்கள்ல நலத்திட்டங்கள் வெறும் காகிதங்களாக தான் இருக்கு. முதியோர் உதவித்தொகை உட்பட பல திட்டங்கள் அவர் கொடுக்குற பேப்பர் மட்டும் தான் இருக்க வழிய பலன்கள் அந்த மக்களை போய் சென்றடைகிறதில்ல. அதே நேரத்தில் சேலம் மாவட்டத்தில் நடக்கிற திங்கட்கிழமை மனு நாளில் வெறும் நடைமுறைக்கான நாளாக தான் இருக்கா தவிர அந்த மனுக்களுக்கான தீர்வு எட்டப்படுறதில்லை. நான் எடப்பாடில இருந்து வந்திருக்கிறேங்க அப்படின்னு ஒரு வெளிமாநிலத்தில் போய் கேட்டால் முதல்வர் தொகுதியா அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எடப்பாடியில் இருக்கு, இன்னும் கொஞ்சம் பெருமையாக இருக்குது. பஸ் வசதி பிரச்சனை இல்லைங்க. நல்லா மதுரைக்கு பஸ் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ரெகுலராக டெய்லி ஒரு பஸ்ஸு போட்டுருக்குறாங்க. அதில் எல்லா ஊருக்குமே பஸ் வசதி இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இங்கே இருக்கிறாரு. அவருடைய அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அம்மா வழியில் போயிட்டே இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் சிந்திச்சு செயல்படக்கூடிய டேலண்ட் வந்து அவர்கிட்ட நல்லா பக்காவாக வச்சுருக்காங்க. எல்லாம் சொன்னாங்க 1 மாதம் தாக்கு பிடிக்க மாட்டாரு, 2 மாதம் இருக்க மாட்டாரு. இன்னையோட 1 year ஆயிடுச்சு. எடப்பாடி வந்து புறவழி சாலை அமைச்சு கொடுத்தது இதுக்கே ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்லணுங்க அவருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக எடப்பாடியில் வந்து பல பாலிடெக்னிக் காலேஜு, ஆர்ட்ஸ் காலேஜு, நுகர்வோர் அரிசி ஆலை, சிமெண்ட் குடோனு, வேளாண்மை துறை ஆஃபீஸு, நெடுஞ்சாலைத்துறை ஆஃபீஸு அனைத்து இதுவும் கொண்டு வந்திருக்காரு. இன்னும் எடப்பாடி வந்து மாவட்டங்களே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. அவர் செய்த நலத்திட்டங்கள் ஓரளவுக்கு செஞ்சுருக்காரு. ஆனால் மற்ற விஷயத்தில் சட்ட ஒழுங்கெல்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. எடப்பாடி கிடைத்த ஒரு பெரிய பேர் வந்து எடப்பாடியிலேருந்து நீங்கள் முதலமைச்சராக இருக்கானா அதுவே எடப்பாடி பெரிய பேர் தான். இன்னொன்று என்னென்னா அவரால் இங்கே என்ன நன்மை அப்படின்னாக்கா எடப்பாடியை சுற்றி இன்றைக்கி ரோடு வசதிக்கு ஒரு நிறைவுக்கு அளவே கிடையாது. அந்தளவுக்கு ரோடு வசதி செஞ்சுருக்காரு. இன்னொன்று அந்த ரோட்லேயும் ரிங் ரோடுன்றது பெரிய விஷயம். நம்ம ஊரை சுற்றி எடப்பாடி சுற்றி ரிங் ரோடு போட்டிருக்காரு. இன்றைக்கி ஆட்சின்னு எடுத்துக்கிட்டாக்கா நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு. 1000 எதிர்கட்சின்னு தான் 1000 பதில் 1000 எதிர்ப்பு சொல்ல தான் செய்வாங்க. அவர் வகையில் அழகாக போயிட்டுருக்கு. இப்படியே இருந்தால் அப்படியே அடுத்த ஆட்சி அடுத்த வரதுக்கு வாழ்த்துக்கள், எங்களுடைய வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பொண்ணுங்களில் காலேஜ் அனுப்ப மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் இவர் வந்து இலவசமாக கட்டி தந்ததுனால ரொம்ப ஏழையாக இருக்கிற பொண்ணுங்க கூட இங்கே வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவர் வந்து இந்த 1 வருஷத்தில் எங்களுக்கு நிறையா மாற்றங்களை உருவாக்கி தந்திருக்காரு. இப்போ இந்த கல்லூரியிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய சமூக சேவை, நிறையா ஒர்க் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. கல்லூரி, தார் சாலை, சிறந்த கருவூலம், கல்லூரி, மருத்துவ வசதி, நெடுஞ்சாலைத்துறை ஆஃபீஸு இதெல்லாம் கொண்டு வந்த முதலமைச்சர் அவர்களுக்கும் இன்னும் அதாவது தொழில் வளம் ரொம்ப குன்றி இருக்கிறது. தொழில் வளத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துக்கொண்டு ஓராண்டு நிறைவடைய பணி செய்த முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. அவர் முதல்வராக இருந்து அவருடைய பதவியை மட்டும் தக்க வைத்துக் கொள்வதற்கு நாளொரு மேனும் பொழுதொரு மேனும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறாரே தவிர மக்களுக்கு எந்த விதமான சலுகை என்று பார்த்தால் இல்லை.